பாருங்கள், எடுத்துக்காட்டு 5.34. கொஷின் பாருங்கள். ஒரு பரவலே தொலைத்தொடர்பு அலை வாங்கியின் குவியம் அதன் முனையிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ளது. முனையிலிருந்து 3 மீட்டர் தூரத்தில் அலைவாங்கியின் அகலம் என்ன? அதாவது அப்படியே அகலம் கேட்டிருக்காங்க. அப்போது முனையிலேருந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதன் குவியம் பார்த்திங்கன்னா அந்த அலையிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதை வச்சு இதுக்கான அகலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எக்ஸ்னு எடுத்துப்போம், இது ஒய்னு எடுத்துப்போமா. அப்போது அவங்களே சொல்லிட்டாங்க பரவலைன்னும் போது நமக்கு வலப்பக்கம் திறப்புடையதாக இருக்கும். இந்த பாயிண்ட் பாருங்கள், இதுக்கும் இது பீன்னு எடுப்போம், இது பி டேஷ் இப்படின்னுமா. இதுக்கான சென்டர் பாயிண்ட் எஸ்ன்னு எடுப்போம். இப்போ இதுக்கும் இதே ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3. அதே போல் இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2. சரிங்க, 2ல் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புள்ளியாக பாயிண்ட் பண்ணும்போது என்ன எப்படி நம்ம எடுத்துப்போம், இது 3, -y எடுப்போம். இது +3, +y அப்படின்னு எடுப்போமா. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஏ பார்த்திங்கன்னா ஏன்னு எடுப்போம். சென்டர் பாயிண்ட் 0, மையம். அப்போ ஏ = 2 மீட்டரா. அதே போல் பரவளையம் வலப்புறம் திறப்புடையது எடுத்துக்கலாமா. இப்போ எடுத்து எழுதும் போது பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. அப்போ வலப்புறம் திறப்புடையதுன்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். y² = 4ax, பிளாக்கில் எழுதிக்கோங்க, ஈக்குவல் ஏவோடைய வேல்யூ என்ன 2 அப்ளை பண்ணலாமா, 2x. இப்போ y² = 4 × 2 8, 8x. சரிங்களா. இப்போது இதை இப்போ ஒரு புள்ளி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இன்னொரு புள்ளிக்கு ஆன்சர் நமக்கு தெரியுமா. இப்போது 3, y கண்டுபிடிக்கும் போது 3, -y ஆன்சர் நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ 3, y என்ற புள்ளியை எக்ஸாம்பிள் 1 எடுத்து 1ல் பிரதியிட. சரிங்களா. இது எக்ஸ்னு எடுத்துப்போம், இது ஒய்னு எடுத்துக்கலாமா. அப்ளை பண்ணும்போது ஒய்ன்றதால ஆல்ரெடி ஒய் தான் இருக்குது. இப்போ y² அப்படி தான் வரும். 8, எக்ஸ்ன்றதால 3 இருக்குது. அப்போ × 3, 8 × 3 24. இப்போ y² = 24. நமக்கு y மட்டும் தான் வேணும். இப்போ ஸ்கொயர் இந்த கொஞ்சம் ரூட்டாக வருமா, ±√24. 24க்கு ரூட் போடும்போது 2, 1 2 2 4, 2 6 12, 2 3 6, 3 1 3. சரிங்களா. அப்போ இது எடுத்துக்கலாமா, ±√2 2 × 2 × 2 × 3. இப்போது இதில் காமன் இந்த 2 மட்டும் நம்ம இதிலேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். இந்த 2 நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இது ஸ்கொயர், க்யூப் கிடையாது. க்யூபாக தான் நம்ம 3 எடுக்க முடியும், இது ஸ்கொயர். அப்போது ±2 வெளியே எடுத்து 2 ரூட்டில் 2 × 3 வருமா. இப்படி இது பிரிக்கலாமா, ஈக்குவல் ±2 × √1 × 3 6. இப்போ ஒய்னோட வேல்யூ ±2 × √6. அப்போது ப்ளஸ்ன்னு இருக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா +y +2 × √6ன்னு வரும். -y பார்த்திங்கன்னா -2 × √6. சரிங்களா. அப்போ இது ஃபைனலாக எடுத்து எழுதும் போது அலைவாங்கியின் அகலம் பார்த்திங்கன்னா
2 × √6 மீட்டர். சரிங்களா?